அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா சத்தமா எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஓகே, இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு என்னை வருகை புரிந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பாலகிருஷ்ணன் சார் எனக்கு ஒரு ஆண்டு காலமா தெரியும். ஆனா இந்த மாதிரி நம்ம லோட்டஸ் பிளைண்ட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா இதில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நான் கேள்விப்பட்டேன். சார் கிட்ட இந்தமாதிரி சொல்லியிருந்தேன் நேற்று, சார் இந்த மாதிரி நிகழ்ச்சி இருந்தால் சொல்லுங்கள் சார், நான் வரேன் அப்படின்னு. நீங்கள் என்னங்க இருந்தால் சொல்லுங்கன்றீங்க, நாளைக்கே நிகழ்ச்சி தான் வந்துருங்கன்னு சொல்லிட்டு உடனே என்னுடைய வார்த்தையை மதித்து என்னோட ஆளை மதித்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நடிப்பு வரணும்னு சொல்லி என் அழைத்ததற்கு அவருக்கு மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கோபால் சார் அவர்களுக்கும் என்ன மனமான நன்றி, பஞ்சு சாருக்கு எனது மனமார்ந்த நன்றி. இந்த வருகை தந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் அனைத்து நன்றிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இங்க எத்தனை பேருக்கு இளைய தளபதி விஜய் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஓகே, தல அஜித் குமார், அஜித், விஜய் சேதுபதி. ஓகே, நம்ம எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டோம் இல்லைங்களா? ஒரு சில சினிமா நடிகர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டோம்னா காசு அதிகமாக கேட்பாங்க. 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா இருந்தால் தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் வருவாங்க. என் மூலயமா ஓரளவு அவங்க அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பேசுவேன். அது எப்படி இருக்குன்றதை நான் ஒரு குரல் பேசி முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த குரல் எப்படி இருக்குன்றதை உண்மையாக நல்லா இருந்துச்சுன்னா கைத்தட்டுங்க. உங்களுடைய கைத்தட்டல் யாருங்களை விசில் அடிக்க தெரியுமோ விசில் கூட அடிக்கலாம், ஒன்றும் தப்பு. ஏன்னா இன்னைக்கு நமக்கான நாள். இத்தனை நாள் படிச்சிருப்பீங்க, உங்களுடைய வேலையை செஞ்சுருப்பீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணணும். ஓகே, முதலாவதாக பெரியவங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி உங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு நடிகர், அற்புதமான நடிகர், மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகிறது ஒரு சில வார்த்தைகளை பேசிதான் அவருடைய படங்களை பேசிடலாம். கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்துல ஒரு அருமையான வசனம் பேசியிருப்பாரு கோட் சீன்ல. அந்த வசனம் எப்படி இருக்குன்னு முன்னாடி பேசி காட்டுறேன். மிஸ்டர் பிரபாகரன், நீங்க 4 பேர் அடிச்சிருக்கீங்க. நீங்க சாதாரணம் அடிச்சாலும் பரவாயில்ல, எட்டி மிதச்சதுனால எங்கெல்லாம் அடிப்படக்கூடாதோ அவங்க அடிபட்டுருக்கு. ஏன் பிரபாகரன் பேசாம இருக்கீங்க? பேசுங்க. வேடிக்கை பார்க்க நிக்கிறீங்களா? நடுவில் ஒரு பொண்ணு ஓடுனால அவங்களை காப்பாற்றுங்கிற எண்ணம் இந்த கூடுதல் ஒருத்தருக்கு தோணல. ஏன் உங்களுக்கு தோணல? அவங்க யாரை ஓட்டி நிலப்படுவாங்க. அடுத்த வீட்டு பொண்ணுங்களையும் அம்மாவா தங்கச்சியா மதிக்கிற உணர்வு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் காப்பாற்றுங்க எண்ணமும் வரும். ஏன் சார், உங்க அம்மாவுக்கோ உங்க மனைவிக்கோ உங்க தங்கச்சிக்கோ உங்க அக்காவுக்கோ இப்படி நடந்துச்சுன்னா தடுக்கிறத விட்டுட்டு வேடிக்கை பார்த்தா நிப்பீங்களா? அதுக்கு அந்த பொண்ணோட மானதான் பங்காம இருக்குமா? எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கைத்தான் இருக்குமா? ஒரு கொழுந்தஞ்சு கம்மியில் கொடுத்தா திருப்பு கொடுக்க முடியாது. நீங்க கர்ப்பம் பறிப்போச்சுன்னா எப்படி சார் திரும்ப கொடுப்பீங்க? திரும்ப தான் உங்களால முடியுமா? மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், கருமாரி அம்மன் சொல்லி ஒரு பெண்ணை தெய்வம் மதிக்கிறது இந்த மண்ணில். கருமாரி அம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் சொல்லி அந்த பெண்ணை கலங்கப்படுறது இந்த மண்ணில் தான். இந்த மண்ணுக்கு மக்களுக்கு துரோகங்களுக்கு எவ்வளவு சரி, இந்த கேப்டன் பிரபாகரன் எடுத்து கேட்பா சார். நன்றி. அடுத்து எல்லாருக்கும் பிடித்தமான அற்புதமான ஒரு நடிகர் விஜய். அதுக்கு முன்னாடி ஒரு நடிகர் விஜய் மாசா கூப்பிடுற லாஸ்ட்ல வெயிட்டா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் அவர் படத்துல பேசுறதெல்லாம் கிடையாது. நம்ம லோட்டஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் இருந்து ஒரு சில வார்த்தைகள் இங்க இந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தாருன்னா எப்படி பேசியிருப்பாரு? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கறதுல. விஜய் சேதுபதி பேசுறா பார்க்க குமுதா மாதிரி இருக்கீங்க. அப்பா ஆக்சுவலி கார்த்தி தீபம் குமுதா விஷயம் அளவுக்கு கும்பல் இருந்துச்சு. நம்மளோட கூட கும்பல் இருக்கு, நம்மளோட கம்பெனி மன கம்பெனி இருக்கு. குமார் குமுதா ஃபிலிப்ல குமுதா வச்சா குமுதா ஹாப்பினாச்சு. அது ஓகே பேபி, ரொம்ப நன்றி. அவங்க நிறைய ஃபங்க்ஷன் போயிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னைக்கு வாழ்க்கையில் ரொம்ப முட்டை சொல்லி ஃபீல் பண்ணோட அந்த உடனே மட்டும் ஆம்பேட் பண்ணுமா சாப்பிட்மான்னு சொல்லி போயிட்டே இருக்கணும். அப்போதான் வாழ்க்கையில் அர்த்தத்தை போக முடியும். ரொம்ப நன்றி. இதே மாதிரி வருஷம் நிகழ்ச்சி நடக்கணும். நீங்க எல்லாரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போனோம்னு அந்த 2 வேண்டிக்கிறோம். நன்றி. நன்றி. தளபதி விஜய் அவர்கள் மேடையில பேசுற அந்த வசனம் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பேசுறாங்க. எப்படி இருக்கு பாருங்க.
நெஞ்சில் கூடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் எல்லாரும் வணங்கினா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம லோக்கல் பிளான்ட் வெல்ஃபேர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட நினைச்சேன் ரொம்ப பெரிய லெவலில் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, நம்ம கொஞ்சம் டிப்டாப்பாக ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நல்லா வெயிட்டாக போகலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்தா உண்மையாக சொல்கிறேன் நம்பி, நீங்கள் வேற லெவலுங்க, வேற லெவலுங்க. நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ், ஆடியோ லான்ச், நிறைய சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் நான் வந்து போய் பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த நிகழ்ச்சி உண்மையிலே சொல்கிறேன் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு அற்புதமான நிகழ்ச்சிங்க. அப்புறம் 2026 கண்டிப்பா நம்ம வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் மேம்பாட்டுக்காக என்னென்ன பண்ணணுங்கிறத அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம எடுக்க போறோங்க. அதுக்காக உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. பார்த்தீங்களா? நன்றி. தலை அஜித் எத்தனை பேர் கேட்டீங்க? கோபால் சார் இருக்கீங்களா? கொஞ்சம் பேச வச்சுக்கீங்க சார். இல்லை, நான் அதாவது பொதுவாக எந்த நிகழ்ச்சி போனாலும் ஆடியோ கார்ட்டை வந்து எப்பவுமே நான் கரெக்ட் பண்ணிப்பேன். அவர்கிட்ட கொஞ்சம் பேசி வச்சு முன்னாடியே கரெக்ட் பண்ணி வச்சிடறேன். ஏன்னா நான் மிமிக்ரி பண்ணும்போது ஏதோ ஒரு ஒயரை பிடிக்க விட்டாருன்னு வச்சுங்களேன், மைக் ஒயரோ இல்லை ஆடியோ எதாவது கட் பண்ணி விட்டாருன்னு வச்சுங்களேன், என்னப்பா தம்பி நீ வந்து நீ பேசின என்னமோ மைக் வேலை செய்யலாம், அது வேலை செய்யலாம், கதவு விட்டுருக்குற அப்படின்னு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இங்கே வந்து இந்த சம்பளத்துக்காகலாம் நான் வரல. உங்கள் எல்லாரையும் பார்க்கணும், நிகழ்ச்சியை வந்து என்ஜாய் பண்ணணும், உங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் வந்து கிட்டத்தட்ட 118 ஸ்டேஜஸ்ல மிமிக்ரி பண்ணியிருக்கேன். நீங்க சொன்னீங்க தளபதி விஜய், அவரு கூட வந்து கோட் திரைப்படத்துல சிஎஸ்கே ஃபேனா நான் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன். அப்புறம் வந்து நடிகர் கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய படத்துல ரகுதாத்தான் ஒரு படம் இப்போ போன சுதந்திர தினத்துக்கு ரிலீஸ் ஆச்சு, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு. அதுல வந்து பொண்ணு வீட்டு கேரக்டரா ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். அப்புறம் இப்போ ரிலீஸ் ஆக போற விஜய் படம் தளபதி 69, தளபதியோட லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த படத்துலயும் அவருடைய டான்ஸ் சீன்ல தளபதி விஜய் அவர்களோட 2 நாள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல. அது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து இந்த மாதிரி நான் நிகழ்ச்சி போகும்போது அந்த அந்த நிகழ்ச்சியில் கிடைக்கிற பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இங்கே வந்ததில் அந்த 118 மேடைகள்லேருந்து எனக்கு பெருசாக தெரியல. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசுகிற மேடைகள் எனக்கு பெருசாக தெரியுது. ஏன்னா நான் போகிற இடத்துல வந்து ஆட்கள் அதிகமாக இருப்பாங்க. நான் 1000-5000 பேர் இருக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பேசியிருக்கேன். ஆனால் இங்கே குறைவான ஆட்கள் இருந்தாலும் மனசுக்கு நிறைவாக ஒரு நிகழ்ச்சி பண்ணணுன்ற ஒரு நம்பிக்கை. எந்த இடத்துக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் இதை நான் சொல்லிப்பேன். என் வாழ்க்கையில் இது வந்து அந்த வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். எல்லாம் என்னை மட்டும் கவர் பண்ணாதீங்க, சுற்றி இருக்கிறவங்களுக்கு கவர் பண்ணுங்க. இது என்னுடைய சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் போட்டேன்னா அங்கே பார்ப்பாங்க. நீங்களே யாரும் தெரிய மாட்டீங்க. இது வந்து ஒரு விளம்பரத்துக்காக கிடையாது. நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், இந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன்றது வந்து அவங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். ஸோ அது வகையில் அஜித் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாங்கி வந்திருந்து வார்த்தைகள் பேசுறது அப்படி இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பொதுவாக இந்த நிகழ்ச்சிக்கு போனது கிடையாது. இன்னைக்கு வந்திருக்கேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா நான் பொதுவாக எந்த ஒரு மேடைக்கும் அதிகமாக போனது கிடையாது. என்னுடைய பட இசை நிகழ்ச்சி விழா கூட நான் போனது கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கேன்னா சத்தியமா எல்லாம் உங்களுக்காக தான். எல்லாருக்கும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சரி, இனிமேல் வாழ்க்கை எனக்கு நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்து வந்து இப்போ எல்லாரும் வாய்ஸ் கேட்டுருந்தோம் இல்லையா, ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு டூர் போகலாங்களா? ட்ரெயினில் எத்தனை பேர் போயிருக்கீங்க? ட்ரெயின் எல்லாரும் போயிருக்கீங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ட்ரெயினில் ஒரு ட்ரிப்பு போக போகிறோம். நான் தான் வந்து ட்ரெயின் எஃபெக்ட் பண்ண போகிறேன், சவுண்ட் எஃபெக்ட். என்ன ஊர் போகலாம்? சரி, ஓகே, நம்ம எல்லாரும் ஹைதராபாத் போகலாம். சென்னை சென்ட்ரல்லேருந்து ஹைதராபாத் போகலாம். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1, 2, 6, 05 यात्रिका कृपया गाड़ी लीजिए। गाड़ी 1, 2, 3 सभी 25 जा रहे पड़े छोटे छोटे।
இல்லை, ட்ரெயின் வந்து ஸ்டேஷன்லேருந்து போனது. இப்போ இதே ட்ரெயின் வந்து நம்ம வண்டியிலையோ நம்ம போகும்போது ரோட்டுக்கு இடையில வந்து ட்ரெயின் ட்ராக் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து ட்ரெயின் அந்த சிக்னல்லேருந்து அந்த லாஸ்ட்லேருந்து நம்மளை கிராஸ் பண்ணி ட்ரெயின் போகுது. ஸோ அந்த ட்ரெயின் கிராசிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அந்த எண்ட்லேருந்து ட்ரெயின் வருது, லாஸ்ட்லேருந்து. நன்றி. அடுத்ததாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் ராக்கெட் இந்தியாவுக்கு திரும்பி சேர்க்கப்பட்ட அருமையான ஒரு மனிதர், மாமனிதர். நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம லோட்டஸ் பிளைண்ட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்து இந்த மாணவர்கள் முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் பேசியிருந்தாருன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்துல் கலாம் சார் பேசி கேட்டிருக்கீங்களா? சரி, நான் பேசுகிறேன். இதுக்கப்புறம் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க ஸ்பீச் எப்படி இருக்குன்னு. அந்த குரல் எப்படி தான் இருக்கும். அப்துல் கலாம் அவர்களுடைய குரல் உங்களுக்காக. When there is righteousness in the heart, when there is righteousness in the heart, there will be a order in the nation. When there is a order in the nation, there will be a peace in the world. My dear children, இந்தியாவின் முடிவுக்கு விவசாயம், அனைவரும் விவசாயத்தை காக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு நமது லோட்டஸ் பிளைண்ட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அற்புதமான பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அனைவரும் இதில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவிகளும் வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியத்தை அடைய வேண்டும். அடைவீங்களா? கண்டிப்பாக அடைய வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து இப்போ இது வரைக்கும் நம்ம சினிமா நடிகர்ல பேசுறோம். வில்லன் நடிகர் பிரகாஷ் ராஜ் எத்தனை பேருக்கு தெரியும்? கில்லி திரைப்படத்துல விஜய் அவர்களுடைய பிரகாஷ் ராஜ் அவர் வில்லன் நடிகர். அவர் வந்து நிகழ்ச்சியில் பேசுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாய்ஸ் பேசுறது வந்து ரொம்ப ஈஸி. நான் லாஸ்ட்டாக எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் டிப்ஸ். நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன், வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் எப்படி பேசணும் சொல்லி கொடுக்குறேன். லேடிஸ் கூட மிமிக்ரி பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சவங்க என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருக்காங்க. லேடிஸ் எல்லாருடைய நடிகர் குரலும் பேசுவாங்க. அவங்க என்னென்ன குரல் பேசுவாங்கன்றதை நான் பேசி காட்டுறேன். அதுக்கு முன்பாக பிரகாஷ் ராஜ் அவர்கள். முத்துப்பாண்டி கோட்டை கோட்டை வாசல் போய் வாசல் கொலை பண்ணியிருக்கேன். ஒரு பையன் சாப்பிட்டு தப்பு 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 தனலட்சுமியா சாப்பிடு. அவர் அனுரூபமா கூட்ட போற தேர் நாள் திருமணத்துல சாமியை கலவன்ட்டு போற யாரு சாப்பிடு. ஓகே, இதான் அவருடைய பேசுகிற வாய்ஸ். இது வந்து நம்ம வாமிட் பண்ணி எத்தனை பேர் வாமிட் எடுத்துருப்பீங்க? நிறைய பேருக்கு வாமிட் பண்ணியிருப்போம். நம்ம வாமிட் பண்ணால் அந்த வாய்ஸை பேசிடலாம். வாமிட் எடுக்கணும். பேசும்போது ஹாய் செல்லம், ஐ லவ் யூ. ஐ லவ் யூனா நம்ம சொல்கிறது நம்ம இயல்பாக நம்ம சொல்லுவோம். ஹாய் செல்லம், ஐ லவ் யூ. அதை சொன்னால் மட்டும் போதும். ஹாய் செல்லம், ஐ லவ் யூ. முத்துப்பாண்டி கோட்டை இதுதான். இப்போ நான் முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் சார் வாய்ஸ் பேசியிருந்தேன்ல, கேப்டன் விஜயகாந்த் சார் வாய்ஸ், அது எத்தனை பேர் பிடிச்சிருந்தது? அந்த வாய்ஸ்க்கு ஒரு டிப்ஸ் இருக்கு. யாப்பை விட்டா பேசிடலாம். நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அந்த நடிகரை வந்து கலாய்க்கிறது கிடையாது. மிமிக்ரின்றது வந்து ஒரு விஷயத்தோட தொடர்புடையது. இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து நம்ம ஊரில் டான்ஸ் கிளாஸ் இருக்கும், பாட்டு சொல்லிக் கொடுக்க கிளாஸ் இருக்கும். மிமிக்ரிக்கெலாம் வந்து எங்கேயுமே கிளாஸே கிடையாது. இப்போ நான் வந்து ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லி கொடுத்தா கூட கற்றுக்க முடியாது. நமக்கு இயற்கையாக வர்றது. ஸோ அந்த வகையில் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த நேரத்தில் எனக்கு இந்த திறமையை கொடுத்த கடவுளுக்கு நன்றி. என்னை வீண்டெடுத்த எனது தாய் தகப்பனுக்கு நன்றி. அப்புறம் அந்த ஏப்ரல் சொல்லியிருந்தால வணக்கம் மக்களே அப்படி நல்லவங்கள சொல்லிட்டு தம்பி யாருங்க பேசுறது இல்லைன்னு சுத்தி சுத்தி பேச மேடை இல்லை, டெம்போ டிராவலில் மேடை வேற ஒரு பக்கம் தான் பேச முடியும். இதை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் குறை. அடுத்து இன்னொரு வில்லன் நடிகர் இருக்காரு. சாமி திரைப்படம், விக்ரம் அவர்கள் நடித்த சாமி திரைப்படத்துல வந்து கோட்டா சீனிவாச ராவ்னு சொல்லிட்டு ஒருத்தர் சனிய சகட திருப்பதி படத்துல அவரும் விக்ரமும் நடிகர் சிஎன் விக்ரமும்
வில்லன் நடிகர் கோட்டா சீனிவாசன் அவர் பேசிக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாமி கல்ல கையெழுதும் ஆசீர்வாதம் வந்துட்டியோ எங்க பொண்டாட்டி உயிரை மதிப்பு தெரியுமா உனக்கு? யாரை கேட்டல பத்தன்னைக்கு பாதுகாப்பு பண்ண யாரை கேட்கணும் என்ன கேட்கணும்? நீங்க கலெக்டர்ல கவர்மெண்ட் அதுக்கு மேல 13,000 சம்பளத்துல 2 காக்கி சட்டை 1 சட்டை பூட்டை போட்டுக்கிட்டு நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல 40 போலீஸ் கண்ட்ரோல் பண்றது உனக்கு அவ்வளவு திமிரு இருக்குன்னா 8 மாவட்டத்துல 92 எம்எல்ஏ 16 எம்பி வச்சு கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்றது எனக்கு எவ்வளவு திமிருவா இருக்கும். ஒரு நாளைக்கு 20 பேப்பர் படிக்கிறோம்ல பாலிடிக்ஸ் பண்றதுல அவ்வளவு சாதாரணமா நினைச்சியல்ல உசுறு போச்சுன்னா மசுறு போச்சு நினைக்கிறேன். மனுஷன் ஃபேக்ட். நன்றி. அது வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து நிறைய குரல் பேசுவாங்க. நான் முதல் எடுத்த ஒரு குரல் இது வரைக்கும் யாரும் பேசினது இல்லை. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். யூடியூப்ல போட்டா கூட வரும். நமது முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் எத்தனை பேருக்கு EPS அவருடைய வாய்ஸ் வந்து இது வந்து பாலிடிக்ஸ் ரீதியாக பார்க்க வேணாம், ஒன்லி டேலண்டடாக பாருங்க. EPS அவர்கள் வந்து பிரச்சாரத்தெல்லாம் பேசக்கூடிய அந்த குரல் இது வரைக்கும் எந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இந்த வாய்ஸை பேசல. அப்படியே பேசியிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். அந்த எலெக்ஷன் டைம்ன்றதுனால அது ஒரு பப்ளிசிட்டி ஆகல. யூடியூப்ல மட்டும் வேற ட்ரெண்டாக இருக்கு. ஸோ எடப்பாடியார் அவருடைய குரல் உங்களுக்கு பொன்மலை சொன்ன புரசல எம்ஜிஆர் இதே புரசலவி அம்மா அவருடைய ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பு அனைவருக்கும் நன்றி கதைகள் தொடர்புகிறேன். தமிழ்நாட்டில் பிறந்த தமிழில் வாழ்கின்ற அனைத்து சாமானிய மக்களுக்கும் என்ன பாதிப்பு சொல்ல நான் தீர்வு காணும். இல்லை ரொம்ப தவறுங்க. உங்கள் ஊரிலும் நிறுவப்படும். அதே போல உலகி பரவுவதற்கு கொரோனா வைரஸ் தமிழ்நாட்டில் காற்று தீ போல பரவி கொண்டிருக்கிறது. விழித்திரு விலகிரு வீட்டினரு. நன்றி வணக்கம். நன்றி. இன்னொரு அரசியலுக்கு வந்து CM ஆன அந்த புதுசுல பேசினாரு புரட்சி தலைவி அம்மா அவர்கள், மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஒரு ஆண் வந்து ஒரு லேடிஸோட குரல் பேசுறது கஷ்டம். அதே மாதிரி ஒரு லேடிஸ் ஒரு ஆணுடைய குரல் பேசுறது கஷ்டம். அந்த வகையில் நான் வந்து ஒரு லேடிஸோட குரலை மிமிக்ரி பண்ணேன்னா அது வந்து ஒரு இரும்பு பெண்மணி நம்ம தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுறது அப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரத்தத்தின் ரத்தமான அன்புடன் பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய கலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் என் மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் மக்கள் உள்ளத்தை விட்டு என்று மறைய மாட்டேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெற்று அமர்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி. இன்னொரு கூட்டுள்ள நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரும் வில்லன் நடிகர் நம்பியாரும் பேசிக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாமியே சரணமையப்பா. ராமு மரியாதை சொல்றேன். அந்த பெட்டை என்கிட்ட பொறுத்துருவேன். இல்லை நான் சுட்டுருவேன். என்ன சொல்றேன் மிஸ்டர் வைரவன் ஏன் உயிரே போராடும். இந்த பெட்டியை மட்டும் நான் தரவே மாட்டேன். அப்படியே வந்து நம்ம சரோஜதேவி உள்ள வரேன். இங்கே பாருங்க கோபால், நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை கோபால். சரோஜா இங்கதான் இருக்கியா? உங்களை பார்க்கத்தான் ஓடி வந்தேன். நல்லா இருக்கியா? இதே எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் மேடையில் பேசின ஒரு வசனம் நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்து அதே குரலில் பேசியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். பிறந்து கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, என் ரத்தத்தின் ரத்தமான தொண்டர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் மாணவர்கள் அனைவரும் படித்து வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சத்தை அடைவதை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். வாழ்க அண்ணா. நன்றி. இன்னும் நிறைய குரல் அப்படி பேசிக்கிட்டே போகலாம். அந்த வகையில் இதுவரை எனது நிகழ்ச்சியை கண்டு ரசித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் உங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். டைம் இல்லை, எல்லாரும் வேற சாப்பிடணும். அதுக்கு அந்த வகையில் எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. நான் எப்படி என்னோட நிகழ்ச்சி எப்படி இருந்தது? நம்ம அடுத்த வாட்டி பண்ணும்போது இன்னும் ஏர்லியாக பிளான் பண்ணி நிறைய கேம்ஸ் சொல்லுங்க. படத்தோட டைலாக் என்ன டைலாக் வேணும் நீங்களே சொல்லுங்க. கேட்கல சத்தமா சத்தமா. ஓகே, படத்துல டைலாக் கேட்டீங்களா? ஒரு அற்புதமான ஒரு டைலாக் ஒன்று பைரவா படத்துல ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. சுண்டு விரல் ஞாபகம் இருக்கீங்களா? டைலாக்
நாளைக்கு காலையில 11 மணிக்கு உங்க வீட்டு வாசல் வந்துட்டு முடிஞ்சது சூட்டு மரம் என் மேல படுதான்னு பார்க்கலாம். வேட்டைக்காரன் படத்துல ஒரு டைலாக் பேசியிருப்பாரு, அந்த வில்லன் கிட்ட ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. வேதநாயகம் வேலை கொடுத்து காலேஜுக்கு படிக்கலான்னு போனேன், படுகடல்னு சொல்லிட்டானுங்க. சரி ஹாஸ்டல்ல படுக்கலான்னு போனேன், தங்கடல்னு சொல்லிட்டானுங்க. சரிட்டு ஒண்ணு பார்க்க வந்தேன். ஆனா நீ கூட்டிட்டு போய் டிவி கடை அந்த கடை இந்த கடை சுத்தி காமிச்சு மகனேசா ஆடு பேர் படிச்சவனுக்கு கிருஷ்ணன் கொடுத்த கீ மாதிரி பயோட்டில வேலை செய்து பார்த்தியா? எல்லாம் வேதனாய்க்கிற பயத்தால உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுல வேற 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 வேட்டக்காரன் வேணும். சந்தோஷம் தான் உங்களுக்கு சிஸ்டர், கேட்டுறீங்க சந்தோஷம் தானே? நன்றி நன்றி நன்றி. சிரிப்போம் சிந்திப்போம், வாய்ப்பிருந்தால் மீண்டும் சந்திப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த உள்ளமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். இப்படிக்கு உங்கள் பத்மநாதன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி. உங்களோட காதுகளை குளிர்விச்சதோட எங்களோட மனசு ரொம்ப ஒரு சொல்ல வார்த்தையே இல்லை.